Hi everyone. Today we are going to see Maxwell's equation. You have heard about electromagnetic principles, is it not? That electromagnetic principles was fully explained by Maxwell. Actually, Maxwell gave the expressions of first law, second law, third law and fourth law depending upon the basic things, that is nothing but Ampere, Faraday laws and Gauss laws. Okay, so இத வச்சு தான் இந்த பேசிக் வச்சு தான் நம்ம வந்து Maxwell's equation எழுத போறோம். So Maxwell's equation ஃபுல்லா வந்து இந்த நாலு ஈக்குவேஷன் வந்தா electromagnetic waves, that is the principles வந்து explain பண்ணும். So இதுல வந்து what is the first law ன்றத பார்க்க போறோம். First law பியூரா டிபெண்ட் ஆகுறது வந்து Gauss lawல. Gauss law in electric field. Second law depends upon Gauss law in magnetic field. And the third law depends upon the Faraday's law, and the fourth law depends upon the Ampere's law. இந்த லாவை யூஸ் பண்ணி நம்ம வந்து டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் அண்ட் இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறோம். இவங்கள பேசிக்கா வச்சு மேக்ஸ்வெல் இதை எக்ஸ்பிளைன் பண்ணதுனால தான் இதை நம்ம வந்து மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் லா எப்படின்னு பாத்தீங்கன்னா del dot E is equal to Q by epsilon naught. அதாவது எங்கெல்லாம் சார்ஜ் இருக்கோ அங்கெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்மளுக்கு இருக்கும். அதுதான் இதோட பேசிக் பிரின்சிபல். ஸோ சார்ஜ் இல்லைன்னா கண்டிப்பா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதை எக்ஸ்பிளைன் பண்றது தான் இந்த ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் லா. ஸோ டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து del dot D is equal to Q by epsilon naught. இன்டெக்ரல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா for the closed surface. The closed surface இதுக்கு மட்டுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. closed surface வந்து நாலு லாலையும் நம்ம வந்து பேச போறது closed surface வச்சு தான் பேச போறோம். ஸோ இதுல வந்து closed surface of integral of closed surface EDS is equal to Q by epsilon naught. இதுதான் இதோட integral form of equation. Next வந்து நம்ம பார்க்க போறது second law. Second law is nothing but it is depending upon the Gauss law in magnetic field. So இப்போ நம்ம வந்து electric field வச்சு நம்ம Maxwell's equation கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம பண்ண போறது வந்து electric field வச்சு magnetic field வச்சு நம்ம வந்து Gauss law கண்டுபிடிக்க போறோம். So இப்போ இதுல என்ன சொல்லிருக்காருன்னா del dot B is equal to 0. B ன்றது nothing but it is a magnetic field ன்னு நமக்கு தெரியும். So ஏதாவது ஒரு closed loopல வந்து magnetic field இருந்ததுன்னா அந்த closed loopல வந்து you know that magnet ஒரு magnet எடுத்தீங்கன்னா north pole south pole ன்னு இருக்கும். north pole ல இருந்து magnetic field lines வந்து வெளியே வந்து south pole க்கு போய் ரீச் ஆகும். So அந்த ரீச் ஆகும்போது ஒரு closed loopல எடுத்தீங்கன்னா உள்ள போயிட்டு அது வெளியே வந்துரும். வர்றதுனால total flux அங்க ஆக்ட் ஆகுறது வந்து 0 ன்னு சொல்லுவோம். So the del dot B is equal to 0 ன்றது differential form of second equation. Next integral of இதுவும் வந்து நம்ம எப்படி பண்றோம்னா இதுவும் for the closed surface area தான் நம்ம எழுதுறோம். Integral form of BDS is equal to 0 அப்படின்றது தான் இதோட integral form. Third law என்னன்னு பாத்தீங்கன்னா Faraday's law. Faraday's law நமக்கு தெரியும். Faraday's law என்னது? E is equal to minus d phi by dt. E is nothing but the EMF. Phi is the flux which is acting in it. அதை வச்சு தான் அவங்க எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி அதை வச்சு நம்ம டிரைவ் பண்ற நேரம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தா கண்டிப்பா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்ற ரிலேஷனை நம்மளுக்கு ஆல்ரெடி we know that ஒரு இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்ததுன்னா அதை சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு தெரியும். ஒரு இடத்துல கண்டக்டர் இருந்ததுன்னா இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்துச்சுன்னா அதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு ஃபாரடே சொன்னாங்க இல்லையா? அதை வந்து தியரிட்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணது தான் மேக்ஸ்வெல். அதை பேசிக்கா வச்சு. ஸோ யூ கேன் see here எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈன்றதும் இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் பின்றதும் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து del cross E is equal to minus dou B by dou T அப்படின்றத இவர் தான் கொடுத்தார் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் keeping the base of Faraday's law. Integral form same way for the surface closed surface area it is equal to EDL. DL ன்றது for the small length area நம்ம பார்க்கிறோம். அதனால தான் for DL போட்டுருக்கோம் is equal to integral to the surface area of dB by dt into ds. Okay. Next one வந்து Ampere's law யூஸ் பண்ணி fourth equation நம்ம பண்ண போறோம். So we know that Ampere's law is nothing but V is equal to IR ன்றது basic equation. நம்ம பிசிக்ஸ்ல நம்மளுக்கு அது இல்லாம எதுவுமே பண்ண மாட்டோம். ஸோ அதை வச்சு தான் நம்ம சொல்றோம். இங்க என்ன சொல்றோம்னா the magnetic intensity வந்து current டிபெண்ட் ஆகுது. அதுதான் இதோட பேசிக் பிரின்சிபிள். ஸோ இட் இஸ் டைரக்ட்லி டிபெண்டிங் அப்பான் த கரண்ட். அப்போ நம்ம கரண்ட் டிபெண்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? அங்க கரண்ட் டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணும். ஃபார் த ஹோல் சர்ஃபேஸ் ஏரியானா கரண்ட் டென்சிட்டியை டிபெண்ட் ஆகும். ஸோ அந்த கரண்ட் டென்சிட்டியை டிபெண்ட் ஆகுறதுனால கண்டக்ஷன் கரண்ட்டும் டிபெண்ட் ஆகும், டிஃபரன்ஷியல் கரண்ட்டும் நம்மளுக்கு டிபெண்ட் ஆகும். ஸோ இந்த ரெண்டத்தையும் வச்சு தான் நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனை எழுதுறோம். del cross
equal to J plus dou D by dou T. இதுதான் நம்மளோட differential form. Integral form of equation வந்து the integral of HDL is equal to J plus dou D by dou T into ds dot ds அப்படின்றது தான் இதோட differential equation. Okay, so these are the four laws நம்ம வந்து பார்க்க போற laws ஆ இருக்கும். நம்ம இனி இந்த ஒவ்வொரு லாவும் எப்படி integral form of equation and எப்படி differential form of equation வரும் அப்படின்றத நம்ம இனி வர்ற வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் differential ஃபார்மும் integral ஃபார்மும் பார்க்க போறோம். இது வந்து நான் சொன்ன மாதிரி காஸ் லா இன் எலக்ட்ரிசிட்டில தான் நம்ம பார்க்கறோம். சோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ நமக்கு தெரியும் எலக்ட்ரிசிட்டில பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ பாசிட்டிவ் சார்ஜ்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நம்மளுக்கு அதுல வந்து பாசிட்டிவ்ல இருந்து உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வெளியே போகும்னு அர்த்தம். அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ்ல வந்து உங்களுக்கு வந்து உள்ள வந்து கரண்ட் பாஸ் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேயா? சோ இப்போ இதுதான் நம்மளோட பிரின்சிபல். இதுக்கு அர்த்தம் என்ன? இப்போ ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா நம்ம எடுக்கிறோம்னா அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஏரியால ஒரு சார்ஜ் இருக்குன்னா கண்டிப்பா நமக்கு வந்து அங்க electric field கண்டிப்பா ஆக்ட் ஆகும். So electric field happens only when the charge is present, and if the charge is there then electricity will be there. Okay, electric field will be there. This is interrelated with each other. ஒன்னு இல்லாம இன்னொன்னு கிடையாது. அந்த மாதிரி தான் இது. So இத வச்சு தான் இந்த ஈக்குவேஷனை நம்ம டிரைவ் பண்ணிருக்கோம். And what I told இது எல்லாமே வந்து மேக்ஸ்வெல்ஸ் லா வந்து closed surfaceல தான் நடக்கும் அப்படினு சொன்னேன். அதனால தான் இங்க நம்ம வந்து integral to the closed area இந்த ஓன்றது வந்து நம்ம அதுக்கு தான் போட்டுருக்கோம். And as I said, the electric field for the small area, whatever you are taking it, if the area is ds you are taking out, then for that small area it is equal to q. Okay, q by epsilon naught. Epsilon naught, you know that it is a constant value. Q is the charge. So if electric field is there, then there will be a charge present. Okay, and we also know that D is nothing but it is epsilon naught E. So you are going to cross multiply this. You will be getting epsilon naught E dot ds is equal to Q, and in that place we are going to substitute D in the place of epsilon naught E. We are going to substitute D vector dot ds is equal to Q. You will get. Okay, இப்போ நம்ம வந்து Qன்றது சார்ஜ்னு தெரியும். இப்போ ஒரு பர்టిక్యులர் மெட்டீரியல் எடுக்கறோம்னா இல்லனா ஒரு க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா எடுக்கறோம்னா அந்த க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியால ஃபுல்லா நமக்கு நிறைய சார்ஜஸ் இருக்கும். As the volume increases, the charge which is present there will only produce electricity there. So as the volume increases, the electric field which is produced will depend upon the charge which is present there. And the charge வந்து நம்ம வந்து total charge வந்து charge density ன்னு சொல்லுவோம், which is equal to rho. So we can write the total charge in the closed surface Q is nothing but it is equal to integral to the volume. Integral மூணு integral எதுக்கு போட்டிருக்கேன்னா for all the planes x y z planes க்கு rho dv அப்படினு போடுவோம். This is the total charge which is present in the closed surface. Okay, so now we can see here this third equation in the place of Q. The third equation வந்து we are going to substituting third equation in the second equation. You will be getting the equation to be as the closed interval d ds is equal to Q இடத்துல நம்ம இந்த வேல்யூவை நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். So Q இடத்துல இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணா அது என்ன ஆகும்னா ட்ரிபிள் இன்டெக்ரல் v rho dv அப்படினு வரும் நம்மளோட ஈக்குவேஷன். ஓகே, சோ இப்போ நமக்கு வந்து இதுல இருந்து for the closed surface d ds is equal to rho dv அப்படினு வரும். So you can write this is actually said to be as the integral form of equation. இததான் நம்ம வந்து integral form of Maxwell's equation, first equation. Okay, first equation அப்படினு சொல்றோம். இப்போ நமக்கு வந்து differential equation பண்ணனும். differential equation பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணனும்னா we are going to consider the Gauss divergence principle. Okay, Gauss divergence law-வை யூஸ் பண்ண போறோம். Okay, Gauss divergence theorem வந்து இப்போ நாம பார்க்க போறோம். Gauss divergence theorem in electrostatics. Okay,
தியரம் இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். நம்ம வந்து எல்லாமே வந்து இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதனால காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம்னா என்னன்னா surface integral with respect to volume integral you are going to write. We know that surface integral of dds is equal to volume integral of del dot d dv ன்றது தான் நம்மளோட காஸ் டைவர்ஜென்ஸ் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ஆல்ரெடி நம்ம வந்து 3 ஈக்குவேஷன்ஸ் எழுதிட்டோம். இதை நம்ம 4th ஈக்குவேஷனா கன்சிடர் பண்ணி இதை நம்மளோட 5th ஈக்குவேஷனா கன்சிடர் பண்றோம். இப்போ இந்த 5th ஈக்குவேஷன்ல உள்ளதை நம்ம வந்து 4th ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த left hand side you have dds and here also you have ds. Okay, so substitute your 5th in your 4th equation. When you substitute, the equation becomes as integral triple integral v del cross d dv is equal to, you will be having this one, integral triple integral v rho dv அப்படின்னு உங்களுக்கு வரும். ஓகே, சோ இப்போ இங்க ரெண்டுமே வால்யூம் இன்டெக்ரல்ல இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுத போறோம்னா del dot d is equal to rho அப்படின்றத போடுவோம், which is nothing but this is said to be as the differential equation. Okay, so நம்ம integral equationம் கண்டுபிடிச்சிட்டோம், differential equationம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த differential equationல நம்ம முதல் பண்ண மாதிரியே நம்ம எழுதலாம். we know v is equal to epsilon e அப்படி போடலாம். அப்படி போட்டீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க d இடத்துல. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா அது எப்படி ஆகும்னா del cross del dot epsilon naught e, okay, is equal to rho வரும். அப்போ உங்களோட ஈக்குவேஷன் வந்து del dot e is equal to rho by epsilon அப்படின்னு வரும். So either this equation or this equation we can say it as the differential equation of Maxwell's first equation. So நம்ம இப்போ வந்து first equationல integral formம் பார்த்துட்டோம், differential formம் பார்த்துட்டோம். Maxwell's equation second law பார்க்க போறோம். இப்போ Maxwell's second law equationக்கு நம்ம Gauss law magnetic principleல நம்ம பார்க்க போறோம். இது first lawல வந்து electricity வச்சு பார்த்தோம். இப்போ நம்ம வந்து magnetism பத்தி பார்க்க போறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரியே இப்போ நீங்க ஒரு magnet எடுத்தீங்கன்னா magnetல north pole இருக்கு, south pole இருக்கு. So north pole south pole இருக்கிற நேரம் இதுல இருந்து magnetic lines வெளியே வந்து இந்த south poleல வந்து உள்ள போய்டும். இப்போ நம்ம இந்த magnetic field ஒரு closed surface area நம்ம எடுக்க போறோம். இப்போ இதுதான் ஒரு closed surface area எடுத்தோம்னா இந்த magnetic lines வந்து அந்த closed surface areaக்குள்ள போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா திருப்பி அந்த south poleல போறதுக்காக it will come outside. So இதுல என்ன ஆகும், the total flux which is involved here in the magnetic field for a closed surface area will be totally zero. That's what it is written here. You can see integral of b ds. B integral magnetic field, that b into dot ds is equal to 0. In a closed surface area, the magnetic field which is acting will be totally equal to 0. This is our integral form of equation. Okay, integral form of Maxwell's second equation. இப்போ நம்ம வந்து differential form of equation கண்டுபிடிக்கணும். differential form of equationக்கு முன்னாடி பண்ணது மாதிரியே Gauss divergence theorem யூஸ் பண்ண போறோம். ஓகே, theorem யூஸ் பண்ண போறோம். So Gauss divergence theorem என்னன்னா நம்மளோட integral value of b ds will be equal to our volume integral of del dot b ds. ஓகே, sorry, இது வந்து d volume integral, so இங்க dv போடுறோம். ஓகே, so இங்க நீங்க surface ஏரியாவுக்கும் நம்ம volume integralக்கும் நம்ம ரிலேட் பண்றோம். So இதுதான் நம்மளோட Gauss divergence theorem. இப்போ இந்த Gauss divergence பிரகாரம் நம்ம இந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்கலாம், இத வந்து செகண்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம கம்பேர் பண்ண போறோம். கம்பேர் பண்ணா the left hand side வந்து சேமா இருக்கு நமக்கு. So in this place we are going to give the value of 0. So you will get triple integral del dot b dv is equal to 0, or simply we can give it as del dot b is equal to 0. So this is said to be as the differential form of Maxwell's second law.
ஓகே ஸோ நம்ம இன்டெக்ரல் ஃபார்மும் டிஃபரன்ஷியல் ஃபார்மும் பார்த்துட்டோம். ஸோ இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டில் என்ன தெரியும் நமக்கு? ஃபார் அ க்ளோஸ்ட் இன்டர்வல் when the magnetic field is flowing, the total magnetic field which is flowing there will be totally equal to 0. Now we are going to see the Maxwell's third law. This Maxwell's third law depends upon the Faraday's law. நமக்கு தெரியும் Faraday lawனா என்னன்னு தெரியும். E is equal to minus d phi by dt. EMF-ஐயும் ஃப்ளக்ஸையும் ரிலேட் பண்ணது தான் Faraday's law. இப்போ நம்ம வந்து ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல் எடுக்கிறோம்னா அந்த க்ளோஸ்ட் இன்டர்வல்ல the magnetic field என்ன ஆக்ட் ஆகுதோ அதை நம்ம வந்து B ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ இந்த Faraday's law-வை யூஸ் பண்ணி நம்மளோட மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ல என்ன சொல்ல போறோம்னா Faraday's law வச்சு நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும் அப்படின்றத தான் நம்ம சொல்ல போறோம். அதனால இப்போ வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு, இதுல எப்படி EMF வருது, இதுல எப்படி வோல்டேஜ் வருது அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே சோ நம்ம வந்து Faraday's law நமக்கு தெரியும். It is nothing but E is equal to minus d phi by dt. But that flux phi is nothing but it is due to the magnetic field which is acting there. அதனால தான் இங்க வந்து phi suffix b போட்டுருக்கோம் நம்ம. And the total magnetic flux which is happening inside the closed interval is taken as a closed surface area BDS அப்படின்னு போட்டுருக்கோம். Because of the magnetic field which is acting there. So இந்த phi வந்து இதல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். That is your second equation can be substituted in the first equation. Okay அது நாம இப்ப போட போறோம். So E is equal to minus d phi by dt க்கு பதில் d by dt phi இடத்துல வந்து இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். Integral of closed integral of BDS அப்படிங்கறத நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். Now we are going to take that d by dt we are going to take inside. That when we are taking it inside, we are going to write for the closed interval. So for a small value of b only, you are going to calculate it. That's what we are writing this equation. E is equal to integral minus integral of s dou b by dou t into ds அப்படின்னு போட்டுருக்கோம். இப்போ வந்து நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு, EMF இருக்கு. EMF இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அங்க வந்து கண்டிப்பா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு, வோல்டேஜ் இருக்குன்னு அர்த்தம். சோ வோல்டேஜ் இருக்குன்னா நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு வோல்டேஜ் இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அங்க வர்க் ஆகுது. சோ let us consider E to be as the electric field. So electric field is nothing but the rate of change of your potential difference which is acting in between the two end of the conductors. ஒரு conductor எடுத்தீங்கன்னா அந்த conductorல AB ன்ற பொசிஷன் எடுத்தீங்கன்னா if the voltage difference is different at the two points then a potential difference will be created. Okay, this all we know. So potential difference வந்ததுனாலே ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு. So E is equal to dV by dt நமக்கு தெரியும். So ஆனா dV ன்றது என்ன? dV வந்து is equal to the electric field in the to the surface area dl. So we can say that இதுல இருந்து இப்போ நம்ம VA கால்குலேட் பண்ணிடலாம். என்ன V ன்றதை கால்குலேட் பண்ணலாம். V கிடைக்கணும்னா என்ன பண்றோம்? இத நம்ம இன்டகிரேட் பண்றோம். So integral of dV is equal to integral of E dl அப்படி வரும். இப்போ நம்ம வந்து வோல்டேஜ் என்னன்றதை பார்த்துட்டோம். நம்மளுக்கு வோல்டேஜ்னா என்ன? It is nothing but the EMF ன்னு தெரியும். அதனால தான் V is equal to E ன்னு போடுறோம். We are writing with respect to the closed surface area. When we are writing it to the closed surface area, this becomes as integral to the closed surface area E dl அப்படின்னு வருது. ஆனா இதுதான் E ன்னு தெரியும். ஆல்ரெடி E க்கு நமக்கு இங்க ஒரு வேல்யூ இருக்கு. Now let us equate this fourth equation and the fifth equation. In the place of E, let us substitute this equation. So you will get surface integral of E dl is equal to minus surface integral of S dou B by dou T into ds அப்படின்னு நமக்கு கிடைக்கும். This is nothing but this is said to be as the integral form of your third law. Okay, Maxwell's third law என்னன்றது நமக்கு கிடைச்சிச்சு. இனி நம்ம இன்டெகிரல் பார்த்துட்டோம். இனி நம்ம வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பார்க்க போறோம். Stokes theorem இப்போ நம்ம யூஸ் பண்ண போறோம். Stokes theorem என்னன்னா surface integral of E dl is equal to surface integral of del cross E ds ன்றது தான் நம்மளோட Stokes theorem. இப்போ இந்த 6th equation Stokes theorem ஆன அந்த ஈக்குவேஷனை நம்ம இப்போ வந்து 5th equationல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 5th equation ஆல்ரெடி நான் எரேஸ் பண்ணிட்டதனால திருப்பி எழுதிருக்கேன் உங்களுக்கு. Integral of E dl is equal to minus to the surface integral of dou B by dou T into ds ன்றது தான் நம்மளோட 5th equation. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஏன்னா நம்மளோட this side left hand side வந்து ரெண்டுமே சேமா இருக்கு. அதனால அந்த பிளேஸ்ல இத நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணா integral of del cross E ds is equal to minus surface integral of dou B by dou T ds ன்னு வரும். சோ அப்ப நம்மளோட ஈக்குவேஷன் எப்படி ஆகும்னா del cross E is equal to minus வராது dou B by dou T minus வரும் with அந்த இன்டெகிரல்ல நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். இதுதான் நம்மளோட
differential form of your third equation. Okay, this is the differential equation of your Maxwell's third equation. So இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு curl product இருக்கு. ஆனா first equation second equation curl product இல்ல and இங்க derivative of t ன்னு இருக்கு உங்களுக்கு. So this is not a steady one. As the field changes out, that is your magnetic field changes out, your electric field is also increasing. இது நமக்கு தெரியும். நம்ம ஜெனரலா நம்ம வந்து பேசிருக்கோம் என்ன சொன்னோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதை வந்து ப்ரூவ் பண்ணது வந்து ஃபாரடேஸ் லாவை வச்சு மேக்ஸ்வெல் வந்து தேர்ட் லாவா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து மேக்ஸ்வெல்ஸ் ஃபோர்த் ஈக்குவேஷன் பார்க்க போறோம். ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷன்ல நான் என்ன சொன்னேன், அது ஆம்பியர்ஸ் லாவை டிபெண்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். நமக்கு தெரியும் ஆம்பியர்ஸ் லா வந்து கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி வர்றது தான் ஆம்பியர்ஸ் லா. இப்போ so Ampere's law is nothing but it is a line integral of magnetic field intensity H in any closed path. இது எல்லாமே நம்ம closed pathல தான் பண்றோம். Maxwell's equation 4 equationsமே closed path. So for closed pathல வந்து magnetic field intensity will depend upon the current. இதுதான் வந்து நம்மளோட Ampere's law principle. So அதை வச்சு தான் நம்ம எழுதுறோம் for the surface integral H dl. Hன்றது வந்து magnetic field intensity is equal to I ன்னு எழுதுறோம். Okay, so இப்போ இதுல current density பத்தி நம்ம பேச போறோம். current density என்னன்னு தெரியும் நமக்கு, J is equal to I by A. Aன்றது ஏரியா, Iன்றது current, Jன்றது வந்து current density. ஆனா நம்ம இங்க பேசுறது எல்லாமே to the closed surface ன்னு பேசுறதுனால இந்த ஏரியாவை நம்ம surface area வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். So ஏரியாவை நம்ம எப்படி எழுதுறோம்னா to the surface area of ds அப்படின்னு போடுறோம் நம்ம. So இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதலாம்னா I is equal to இந்த A வை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா I is equal to JA அப்படின்னு வந்துரும். இப்போ இந்த A இடத்துல வந்து நம்ம சொன்ன மாதிரி surface integral closed surfaceக்காக பேசுறதுனால அதை தூக்கி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். We will be having J to the surface area of ds அப்படின்னு வரும். But bringing the J value inside, you know that is a current density inside, you will get I to be equal to surface integral of J ds அப்படின்னு வந்துரும் நமக்கு. Okay, so நம்மளுக்கான என்ன தெரியும், I ன்றது வந்து it is nothing but first equation பிரகாரம் I ன்றது integral of closed integral of HDL ன்னு தெரியும். So இந்த second equation இந்த first equationல நம்ம substitute பண்றோம். பண்ணா நமக்கு இந்த equation வரும் integral of HDL is equal to the surface integral JDS and we will be getting it. Okay, so this is considered as a third equation. இப்போ நமக்கு current density வச்சு நம்ம எழுதிருக்கோம். இந்த current density வந்து the two densities வச்சு நம்ம பேச போறோம். ஒன்னு வந்து displacement current வச்சு பேச போறோம், ஒன்னு வந்து conduction current வச்சு இத எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சோ நம்ம இந்த வேல்யூவை நம்ம வந்து JC JD வச்சு போட போறோம். Where we know that these are all the constants which you have already studied. So we know that JC is nothing but sigma E and D is nothing but dou D by dou T. Where D is also with respect to E எழுதுறோம்னா D வந்து epsilon naught E ன்னு வரும். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகேயா? சோ இப்போ நம்ம இத வந்து இந்த ஈக்குவேஷன்ல இத சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்போ நம்மளோட ஈக்குவேஷன் என்ன ஆகும்னா to the closed interval HDL is equal to surface integral of JC plus dou D by dou T into ds அப்படின்னு நமக்கு வரும். இந்த ஈக்குவேஷனை தான் நாம வந்து என்ன சொல்றோம்னா, இங்க வந்து ஆரோ வரும். 1 minute இதை இப்படி போட்டுட்டு ஆரோ போட்டு நம்ம இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம வந்து integral form of fourth equation அப்படின்னு சொல்றோம் நம்ம. இனி நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது வந்து நம்ம வந்து டிஃபரன்ஷியல் ஃபார்ம் பண்ணணும். Stokes theorem வந்து இதுதான் நம்மளோட Stokes theorem. Okay, H is equal to the surface integral of H dl equal to delta cross H surface integral closed surface delta cross H ds ன்னு வரும். நம்ம இப்போ ஏற்கனவே இன்டெகிரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் வச்சிருக்கோம். அதை நம்ம வந்து 6th ஈக்குவேஷன், நம்ம என்ன 5 ஈக்குவேஷன்ஸ் போட்டுட்டோம். இதுதான் நம்மளோட 6th ஈக்குவேஷன், இது நம்மளோட 7th ஈக்குவேஷன். இப்போ இந்த 6th ஈக்குவேஷன் 7th ஈக்குவேஷனை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா the left hand side வந்து உங்களுக்கு சேமா இருக்கு. Okay, so now you are going to substitute this 7th equation in this 6th equation. So substituting, you will be getting del cross H to the surface integral of ds is equal to your surface integral of JC plus dou D by dou T into ds you will get. Okay, இதெல்லாமே arrowல வரும் உங்களுக்கு. Okay, so இப்போ கிடைச்ச இந்த equation வந்து we can write it as del cross H. Because both are in surface integrals, we can remove it off for the closed surface area and the equation becomes as del cross H is equal to JC plus dou D by dou T அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். So இதுல இருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு, நமக்கு வந்து இங்க வந்து நம்ம
நம்மளோட கரண்ட் டென்சிட்டியை வச்சு நம்ம வந்து மேக்னெட்டிக் இன்டென்சிட்டியை நம்ம ஈக்குவேட் பண்றோம். இதுதான் நம்மளோட ஆம்பியர்ஸோட இது ஈக்குவேஷன், மேக்ஸ்வெல்ஸோட ஃபோர்த் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் தான் நம்மளோட differential form of Maxwell's fourth equation. Okay, so this is how we will be calculating the Maxwell's four equation. நான் முதல் சொன்ன மாதிரி four equationsல first equation வந்து will depend upon the electricity principle, second equation வந்து will depend upon the magnetism, third வந்து will depend upon Faraday, and fourth will depend upon the Ampere's law. So நம்ம ஜெனரலா நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்ச Faraday law, Gauss law and Ampere law இது எல்லாத்தையும் வந்து பிராக்டிக்கலா ப்ரூவ் பண்ணி தியரிட்டிக்கலா உங்களுக்கு வந்து டெரிவேஷன் கொண்டு வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் பிரின்சிபல்னா என்ன அப்படின்றத வந்து மேக்ஸ்வெல் தான் நமக்கு கொடுத்தாரு. ஸோ இந்த மேக்ஸ்வெல்ஸ் ஃபோர் ஈக்குவேஷனும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். It is used in our day-to-day life in different dynamic ways. It is used in our life. வரைக்கும் நான் சொன்ன மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். 4 ஈக்குவேஷன்ஸ் இருந்தது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? Thank you and be safe, be happy.